ஐடி ஆக்ட் 2000, இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி ஆக்ட், தகவல் தொழில்நுட்ப சட்டம். உலகம் நவீனமயமாச்சு. இந்த நவீனமயமான இந்த சூழலில் ஆன்லைன் மூலம் நடக்கக்கூடிய குற்றத்தை தடுக்க உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம். இந்த சட்டம் ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்த சட்டம். சமூக ஊடகங்கள் மூலம் தனிநபர் தாக்குதல், சைல்டு போட்டோகிராஃப், குழந்தைகளை பற்றின ஆபாசமான செய்தியை பரப்புறது, ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அந்த நபருக்கு பேருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிப்பது, அந்த நபருடைய புகைப்படத்தை வச்சு ஆதாயம் தேடுவது, ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அதன் மூலயமா பணம் சம்பாதிப்பது. செக்ஷன் 66C and D இது ரெண்டுமே இதுக்கு பொருந்தும். ரெண்டாவது சைபர் குற்றங்கள், இதை குறைக்கிறதுக்கும், ஒரு பெண்களுடைய புகைப்படத்தை மார்பிங் பண்ணி ஆபாசமாக சித்தரிக்கிறது மிகப்பெரிய குற்றம். ஆன்லைன் மூலமா பல்வேறு குற்ற செயலை எப்படி செய்யறது சர்ச் பண்றது, அதுவும் ஒரு மிகப்பெரிய குற்றம். அதை பதிவிறக்கம் செய்யறதும் குற்றம், பார்க்கறதும் குற்றம், அதை அப்லோட் பண்றதும் குற்றம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த ஐடி ஆக்ட். ரெண்டாவது, ஒரு பொய்யான தகவலை உண்மை போல் அவதூறாக பரப்புவது, ஆன்லைன் மூலம் பரப்புவது, அது ஒரு மிகப்பெரிய குற்றம். மிகப்பெரிய தலைவர்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்புவது, தனிநபரின் கருத்துக்களை தவறாக பரப்புவது, இது எல்லாமே இந்த ஐடி ஆக்ட்ல கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த ஐடி ஆக்ட். ரெண்டாவது இந்த ஐடி ஆக்ட் நீங்கள் ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கணும். எல்லா விதமான தகவலையும் சேகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தளமாக இன்னைக்கு இருக்கிறது இந்த தகவல் தொழில்நுட்பம். இதில் சீட் பண்ணுறது, ஃப்ராட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மாதிரி அஃபென்ஸை குறைக்கணும் அப்படின்னு ஒரு கடுமையான சட்டங்கள் இந்த ஆக்டில் இருக்குது, இந்த பிரிவில் இருக்குது, இந்த சட்டத்தில் இருக்குது. அப்போ இந்த தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபோனில் என்னென்ன சர்ச் பண்ணணும், என்ன சர்ச் பண்ணக்கூடாது, பிறரை பற்றி தவறான ஒரு அவதூறு பரப்பக்கூடாது. ரெண்டாவது, அரசு சார்ந்த எந்த ஆவணத்தையும் தவறுதலாக பரப்பக்கூடாது ஊடகங்கள் மூலம் அப்படின்னு பல்வேறு நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த ஐடி ஆக்டை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும்.